அஸ்வினி குமாரர்கள் நாசத்யா மற்றும் தஸ்ரா இந்து புராணங்களில் சூரியன் மற்றும் சன்யா தேவிக்கு பிறந்த தெய்வீக இரட்டையர்கள் ஆவர். இவர்கள் தேவர்களின் மருத்துவர்களாகவும் நோய்களை குணப்படுத்துபவர்களாகவும் இளமை மற்றும் உயிர்ச்சக்தியின் அடையாளமாகவும் போற்றப்படுகின்றனர். விடியற்காலையில் பொன் ரதத்தில் வருபவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதிகள் மற்றும் சிறந்த மருத்துவ அறிவை அருள்பவர்கள். அஸ்வினி குமாரர்கள் வரலாறு மற்றும் முக்கிய குறிப்புகள். பிறப்பு: சூரிய பகவானும் சன்யா தேவியும் குதிரை வடிவம் அஸ்வினி எடுத்துக்கொண்டபோது பிறந்தவர்கள். இதனால் இவர்கள் குதிரை தலை கொண்டவர்களாகவும் அழகான இளைஞர்களாகவும் சித்தரிக்கப்படுகிறார்கள். பெயர்கள்: நாசத்யா உண்மை, சத்தியம் மற்றும் தஸ்ரா குணப்படுத்துபவர், தெய்வீக உதவி என்று அழைக்கப்படுகிறார்கள். மருத்துவ தெய்வம்: இவர்கள் தேவர்களின் மருத்துவர்கள், ராயல் physicians. ரிக்வேதத்தில் இவர்களை பற்றி 376 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது, இது அவர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. ததாஸ்து தேவர்கள்: இவர்கள் உலகைச் சுற்றி வரும்போது நாம் நினைப்பதை அப்படியே ஆசீர்வதிப்பார்கள். ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் என்று கூறுபவர்கள் என்பதால் நல்லதை நினைத்து வழிபட வேண்டும். சயவன முனிவர் கதை: சயவன முனிவருக்கு வயதான காலத்தில் இவர்களின் மருத்துவத்தால் மீண்டும் இளமை பெற்றார் என்பது பிரசித்தி பெற்ற புராண கதை. மகாபாரத தொடர்பு: பாண்டவர்களில் நகுலன் மற்றும் சகாதேவன் பாண்டுவின் மனைவி மாத்ரிக்கு அஸ்வினி குமாரர்களின் அருளால் பிறந்தவர்கள். வழிபாடு: அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களை முக்கிய தெய்வமாக வழிபடுவர். இவர்களை வழிபட்டால் ஆரோக்கியம், இளமை மற்றும் நோய் நீக்கம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அஸ்வினி குமாரர்கள் விடியலின் போது தோன்றி மனிதர்களுக்கு நலம் மற்றும் பாதுகாப்பை அருளும் தெய்வீக இரட்டையர் என்று போற்றப்படுகின்றனர்.